ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கைப்பிடி ஆட்டுறதுக்கு வந்து உடஞ்சி போச்சு. அம்மா வந்துட்டு எதோ அடிச்சு பார்த்து கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெயில்லயும், மழையிலயும் கிடக்கிறதுனால அது சீக்கிரம் இத்து போயிருது. அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு பொருசங்குச்சி வந்து வெட்டி வச்சு காய வச்சுருந்தேன் அடுத்து. அது ரூமில் வச்சுருந்தேன். ரூமில் இருந்து எடுத்தாச்சு. இதுதான். இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரில்லிங் மிஷினில் ஒரு ட்ரில் போட்டில் சொருவி கிரைண்டிங் மிஷினில் வந்து ஈவனாக ரெண்டும் ரொட்டேட் ஆகும்னா நம்ம கிரைண்டிங் பண்ணோம்னா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து அந்த ஷைனிங் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு ஃப்ளாட்டும் கிடைக்கும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஃப்ளாட்டு கிடச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. செம்ம ஷைனிங்காக இருக்கும். நம்ம வச்சது பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு வந்து வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துக்கிட்டு கரெக்டான அளவுக்கு வந்து கட் பண்ணணும். ஏற்கனவே அந்த பழையசு கழட்டணும் இல்லைங்களா, அதை விட சும்மா ஒரு இன்ச்சு பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு வச்சு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள். இது வந்து பிளேடு போட்டு கட் பண்ணோம். நான் கிரைண்டிங் பிளேட் போட்டு கட்டிங் பிளேட் போட்டு கட் பண்ணுறேன். அது கட் பண்ணியாச்சு. இது நம்ம இனிமேல் வச்சு இன்செர்ட் பண்ண வேண்டியதான். கல் எடுத்து இறக்கி பார்த்தீங்கன்னா கல்லில் வச்சு அப்படியே அடிச்சிட வேண்டாம். ஏன்னா கூர்மையாக வைக்கக்கூடாது. கூர்மையாக வச்சிங்கன்னா திருப்பி பிடுங்கிக்கும். அப்படியே அதே ஃப்ளாட்டில் வச்சு அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி ஈஸியான ட்ரிக் இருந்தால் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.